வணக்கம் சார். வாங்க. எப்படி இருக்கீங்க? ஓகே. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம் இல்லைங்களா? ஆமாம். நீல வந்து லிகமெண்ட் இன்ஜுரிக்காக எம்ஆர்ஐ ஃபைலோட வந்திருந்தோம். ஆமாம். நீ பிரேஸ்லாம் போட்டு நடக்கவே முடியாம வந்திருந்தோம் இல்லைங்களா? ஆமாம். 2 வருஷம் ஆச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து. எப்படி இருக்கீங்க? இப்போ நான் நார்மல் லைஃப் நான் திரும்பிட்டேன் மோஸ்ட்லி. ஓகே. எனக்கு இப்போ வாக்கிங், ஓகே. ஜாகிங், மைல்டு ஜாகிங் ப்ளஸ் ஸ்மால் ஸ்டெப்ஸ் கிளைம்பிங்லாம் இஷ்யூ தான் ஒரு இருக்கு. ஓகே. அந்த கன்ஸ்ட்ரெயின் இல்லை இப்போதைக்கு. ஓகே. இப்போ இந்த இன்ஜுரி எப்படி ஆச்சுங்க? எப்படி ஆச்சுன்னா, நான் டூ வீலரில் போய்கிட்டு இருந்தோம், ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு வந்து ஒரு பள்ளம் இருந்துச்சு, நான் கவனிக்கல. அப்போ என்ன பண்ணிட்டேன்னா, பள்ளத்தில் விட்டு ஏற்றும்போது வந்து நான் கால் பள்ளத்துலேயே ஃபுட்டு ரெஸ்ட் பண்ணும்போது பள்ளத்துலேயே ஸ்ட்ரைட்டாக அப்போ வந்து கால் வந்து லைட்டாக வெண்ணாங்கன்னா திரும்பிச்சு தமிழ் போகும்போது கால் ஸ்ட்ரைட்டாக இருந்தேன். அவங்க வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து ரைட்டில் வந்து ஆல்ரெடி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு அப்போவே இன்ஜெக்ட் வைக்கும்போது லைட்டாக இன்ஸ்டபிலிட்டி இருந்துச்சு. எனக்கு அப்போவே ஓகே, எனக்கு ஏதோ சம்திங் நெக்மெண்ட்ல இஷ்யூ இருக்குன்னு நான் அட்ரஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தேன். ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அப்போ வந்துட்டு என்ன, சரி ஓகே நம்ம கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு இப்போ 2 இயர்ஸ் வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்போ ரெஸ்டிங்கில் இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் போயிருந்தேன், ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னாங்க, எம்ஆர்ஐ பண்ணாங்க. எம்ஆர்ஐ பண்ணியிருந்தேன். எம்ஆர்ஐ பண்ணும்போது பார்ஷியல் டேர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போனால் அவங்களே போனோம். சார் என்ன சொன்னாங்க, இல்லைங்க லிகமெண்ட் டேர்னால மோஸ்ட்லி அப்படின்னு சொன்னாங்க. ரீஹாபிலிட்டேஷன் சொன்னல சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஆல்ரெடி எனக்கு வந்து ரைட் லிகமெண்ட்ல ஆல்ரெடி எனக்கு லிகமெண்ட் டேர் ஆகிருக்கு. ஒரு சின்ன வயசுல ஆகிருக்கு. அப்போ தான் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து எனக்கு வந்து சரி ஏதாச்சும் ரீஹாபிலிட்டேஷன் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் இது ட்ரீட்மெண்ட் ஓகே. நம்ம ஒரு 21 டேஸ் அப்பவே ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தோம். 21 டேஸ் நம்ம ரீஹாபிலிட்டேஷன் ப்ளஸ் தெரப்பி இதெல்லாமே எடுத்திருந்தோம். நம்ம 21 நாளைக்கு அப்புறமே நம்ம நல்லாவே ரெடி ஆகிட்டோம் இல்லைங்களா? நம்ம அப்பவே உங்களை இந்தியன் டாய்லெட் பொசிஷன்ல உட்கார வச்சு சமணங்கள் போட்டுலாம் உட்காந்து அனுப்பி வச்சிருக்கோம். இப்போ நம்மளால வாக்கிங் ஜாக்கிங்லாம் போக முடியுது. இப்போதைக்கு நான் மைல்ட் ரன் போயிட்டு இருக்கேன். ஓகே. மற்றபடி இந்த கிளைம்பிங், ஸ்டெப்ஸ் கிளைம்பிங் இதெல்லாமே வந்து எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் நானே அப்படின்னு அந்த கான்ஃபிடன்ஸ்ல இருக்கு. இந்த வெயிட்ல தூக்குறதுல வீட்டில் நான் மைல்டு வெயிட் நான் தூக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாமே பைக்கில் ஓட்டிட்டு தான் இருக்கேன். வெயிட் தூக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20 kg எல்லாம் வந்து ஃபிசிக்கலாக வந்து குறை இருக்கிறது